ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்துல அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருந்தார். என்னெல்லாம் ஆசீர்வாதம்? டக்குன்னு உங்க மைண்ட்ல வரதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரீயாவே இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமா, எத்தனை பழ மரங்கள், அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்றாங்க. நிறைய பழ மரங்கள் இருந்துச்சு. அப்புறம் தோட்டத்துக்குள்ள படைச்சு அப்படியே ஆசீர்வாதமா வச்சாருல, அதுல வேலைக்கு போகாம சாப்பிடலாம், அது ஒண்ணு. அது இப்போ நாங்க அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். இது ஆசீர்வாதம் இல்லை. நிறைய ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேவன் மனுஷனோட பேசிட்டு இருந்தார். சொல்லுங்க, தேவன் மனுஷனோட பேசிட்டு இருந்தார். சொல்லுங்க மறுபடியும், தேவன் மனுஷனோட பேசிட்டு இருந்தார். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பிசாசு கெடுத்தான். எப்படி கெடுத்தான் அப்படின்னா, பாவத்தின் வழியாய் கெடுத்தான். ஹல்லேலூயா. பாவம் செய்ய வச்ச உடனே அவர் ஆண்டவர் தேடி வராரு. அப்ப நேரா வரும்போதே, ஏன்டா பழத்தை பறிச்சுன்னு கோவமாலாம் வரல. அவர் எப்படி, ஆதாமே நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தயவா வர்றாரு. ஆனா இங்க ஆதாமுக்கு அவரோட பேச முடியல, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ எது தடுத்தது தேவ சத்தத்தை, தேவ சத்தத்தை அப்படின்னா பாவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறையாவது கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார், வசனத்தின் மூலமாக இல்ல பிரத்யட்சமா என்கிட்ட பேசி இருக்கிறான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். மற்றவங்கள்ட்ட பேசலையா? பேசியிருப்பார். ஹல்லேலூயா. அடிக்கடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 8ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் குடும்ப ஜெபத்தில் அடிக்கடி அப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. அடிக்கடி 90% ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படுங்கிறா 2 பேரும் அப்படிம்பாங்க, என்னையும் அக்காவையும். என்னது ரட்சிக்கப்படணுமா? இனிமே நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு, விட்டு பாருங்க, உங்களோட நல்லா பிரசங்கமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அப்பா ரட்சிக்கப்பட்டீங்களா? எப்படி பட்டீங்கன்னு கேட்டா, நாங்க என்ன வேற கடவுளையும் கும்பிடுறோம்? நாங்க ஏசப்பாவை தானே கும்பிடுறோம், நாங்க சர்ச்சுக்கு தானே வரோம். அப்புறம் என்ன எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அப்ப நீ ரட்சிக்கப்படலை, ஜோமுனு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படியே தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கும் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற நிச்சயம் எனக்குள்ள வந்துச்சு. ஆண்டவர் தன்னுடைய மகனா என்னை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினாரு அப்படின்ற நிச்சயம் வந்துச்சுன்னா தான் அது என்னது? ரட்சிப்பு. ஆமென். இதுதான் முதல் சத்தம் ஆண்டவர் கேட்கறது. எப்போ உங்க மேல அவருடைய ஒரு துளி ரத்தம் விழுந்து அந்த சாபம் மாறுதோ, அப்போது அவருடைய சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சத்தம் கேட்டுச்சுல, அப்பாவுடைய ரத்தம் உங்கள் மீது விழுந்தது. அந்த ரட்சிப்பின் சத்தம் உங்க காதுல கேட்டுச்சுல, அந்த மீட்பின் சத்தம் உங்க காதுல கேட்டுச்சுல, அப்போது அவருடைய ரத்தம் உங்கள் மீது விழுந்ததினால உங்க மீது இருக்கிற சாபம் மாறுச்சு. என்ன சாபம்? படைத்த தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருந்த சாபம். உண்மையான அனாதை யாரு தெரியுமா? உண்மையான அனாதை யாரு அப்படின்னா, படைத்தவர் மறுபடியும் கூட்டி சேர்க்கிறவர். அவரை எனக்கு யாருன்னே தெரியாது, அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே கிடையாது, நான் அவர்கிட்ட பேசுறதும் கிடையாது, அவர் என்கிட்ட பேசுறதும் கிடையாதுன்றவங்க தான் உண்மையான அனாதை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் அனாதையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கடைசியாக இந்த வாரத்தில் ஒரு நாள் என்கிட்ட ஏசப்பா பேசினாரு அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. நீ எங்கே இருக்கிறாய் என்று பேசு. நீ எங்கே இருக்கிறாய்ன்னு அனித்திட்ட கேட்டிருப்பாரு. அதான் அவன் கை தூக்குறான். நான் கபடி மேட்ச் விளையாடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆமாம், தளவாய்புரத்தில் நான் தான் ரன்னர் ஆண்டவரே. டிஷர்ட் கூட பாரும் அப்படின்னு சொன்னாலாம் உகந்ததா இருக்காது. நீயே மாட்டிக்கிட்ட, நான் என்ன பண்ணேன்? அப்போ ஆண்டவர் அப்போ நம்ம எங்கேயோ ஆண்டவர் பேசுகிற சத்தியம் நம்ம சபைக்குள்ளதான் அப்படின்னு நமக்கு தெரியுது, அப்படித்தானே? ஏதோ ஒரு இடத்துல நம் தேவ சத்தத்தை கேட்பதை இழந்து விட்டோம். அவர் பேசாத தேவன் இல்லை. யாருக்கெல்லாம் ஏசப்பா உங்ககிட்ட பேசணும்னு ஆசை? ஏசப்பா என்கிட்ட பேசணும்னு ஆசை எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல. அதை விட ஒரு நற்செய்தி உங்களுக்கு என்ன அப்படின்னா, அவர் இருதயம் துடிக்குது. யோசிங்க, உங்க பிள்ளை உங்கள்கிட்ட பேசாமலே இருந்துச்சு
உங்க பிள்ளைய விட யாருக்கு தான் துடிக்கும்? உங்களுக்கு தான் இருதயம் துடிக்கும். கடந்து போகும்போதெல்லாம் ஐயோ பேசிட மாட்டாங்களா, நான் சாமியெல்லாம் சண்டை போடுவோம் திடீர்னு. அப்போ அப்படியே சாரி மட்டும் கேட்டுடா அப்படின்பா. அந்த மாதிரி நம்ம இருதயம் துடிக்கும் இல்ல? அப்படி தேவனுடைய இருதயம் உங்களுக்காகவும் எனக்காகவும் துடித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னெல்லாம் அவர் பேசுவாரு, எப்படியெல்லாம் பேசுவாரு, எதற்கெல்லாம் பேசுவாரு அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு மெசேஜ் எடுக்க போறேன். அதற்கு முன்பாக வேதத்துல அநேக இடத்துல கர்த்தருடைய சத்தம் நின்று போயிற்று. எங்கெல்லாம் அப்படின்னா, இந்த ஆதாம் ஏவாள் கூட நெருங்கி பழகின கர்த்தர் அவருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியல, பேச முடியல ஒண்ணு. அதே போல சாமுவேலுடைய காலத்துல, ஏலியுடைய காலத்துல அங்க தேவ சத்தம் எப்படி இருந்துச்சா, அபூர்வமா இருந்துச்சா. அப்ப ஆண்டவர் யார்கிட்ட பேசன்னு சுத்தி வரும்போது ஒரு சின்ன பால் மறந்த பையன், யாரு? இந்த சாமுவேல் இல்ல, அந்த சாமுவேல், தீர்க்கதரிசி சாமுவேல். அந்த சாமுவேல்கிட்ட என்ன செய்யறாரு ஆண்டவர்? பேச. அப்ப ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்களேன். சபைக்குள்ள கண்ணோக்கி பார்க்கிறார். யார்கிட்ட பேச, பிளஸோட்ட பேசலாமா, இல்ல சாம்கிட்ட பேசலாமா, இல்ல நதிஷாட்ட பேசலாமான்னு ஒவ்வொருத்தரையா பாக்குறாரு. ஒவ்வொருத்தரையா பக்கத்துல இருந்து ஆராதனை பகுதியில் என்ன செய்யறாரு, ஏமிட்ட பேசலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பக்கத்துல போய் பாக்குறாரு. ஆனா அவர் பேசுற சத்தம் நமக்கு கேட்கல. எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைக்கு காது திடீர்னு கேட்காம போச்சுன்னா எப்படி இருக்கும்? தவிக்கும்ல. அதே போல இந்த தேவனுடைய இருதயம் என்ன ஆகுதான் அப்படின்னா, துடிக்குதான். அப்படியே எதுக்கு துடிக்குது? ஐயோ என் பிள்ளைக்கு என் சத்தம், அது சொல்றாருல, என் ஆடா இருந்துச்சுன்னா அதுக்கு என் சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆடா இருந்தீங்க அப்படின்னா, அவருடைய மேய்ச்சலுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, அவருடைய மேய்ப்பனா நீங்க ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கீங்கன்னா, அவர் சத்தம் உங்க காதுல தொனிச்சுட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு காலம் இருந்திருக்கும், நீங்க ரட்சிக்கப்பட்ட நேரத்துல, தேவனை ஏற்றுக்கொண்ட நேரத்துல அப்படியே செவியில இதை செய்யாத, இதை பண்ணும்போது எனக்கு துக்கமா இருக்கு, இதை நான் பாத்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் இல்ல இதை விட்டுரு, எல்லா சத்தமும் கேட்டுட்டே இருந்திருக்கும். அப்படித்தானே? இதை நான் சாட்சியா சொல்ல முடியும். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்காக நான் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் நிறைய பேசுவார், நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்ச நேரத்துல 2 கிளினிக் வேலை பார்ப்பேன். காலையில நான் 9 மணிக்கு கிளினிக் 8:30 கிளம்பிடுவேன். 9 மணிக்கு போறேன் அப்படின்னா நைட்டு நான் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். 2 கிளினிக், காலையில கேரளா, மத்தியானம் மார்த்தாண்டம், இப்படிதான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நான் தேவனுடைய சத்தத்தை இழந்து விட்டேன். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போனேன், சில டைம்ல வொர்ஷிப் பண்ணுவேன், மெசேஜ் கொடுத்துருக்கேன். மெசேஜ் கொடுக்கும்போது மட்டும் உட்காந்து ஜோம் பண்ணி ஆண்டு வார்த்தையை கேட்டு கொடுத்துடுறது. அப்புறம் எனக்கும் அவருக்கும் என்ன கிடையாது, பர்சனல் பேச்சு கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் இந்த திருமண வரன் வருது. அப்போ எனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி. இவ்வளோ நாள் நான் என்ன செய்யல, அப்பாட்ட என்ன நினைக்கிறாருன்னு நான் கேட்கல. இப்போ நான் போய் ஆண்டவரே நான் பேசும்போது ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுவாரு, எப்படி பேசுவாரு, நான் திரும்ப நான் அவரை எங்க போய் தேடுவேன், அந்த பிரச்சனத்தை எங்க போய் பிடிப்பேன், பயங்கரமான அங்கலாய்ப்பு. ஆனா அந்த உடைஞ்ச இருதயத்தோட எனக்கு யார்கிட்ட கேட்கன்னு தெரிலப்பா, நீங்க சொல்லுங்கப்பா, அவ்வளோதான் நான் கேட்டேன். எனக்கு யார்கிட்ட கேட்கன்னு தெரிலப்பா, நீங்க பேசுவீங்களா இதுக்குன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏசப்பா இந்த காரியத்தை நினைச்சுன்னு சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. நீங்க உடைஞ்ச இருதயத்தோட போய் நின்று வேற இல்லப்பா நீங்க தான் சொல்லணும்ப்பான்னு சொல்லுகிற மாத்திரத்துல பேசுவார். ஆமென். ஏன் தெரியுமா, ஒரு நாடகம் போடுவாங்க, ஒரு இடத்துல ஏசப்பா நின்றுட்டே இருப்பாரு, இன்னொரு இடத்துல அந்த ஒரு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பையன் நின்று பேசிக்கிட்டே இருப்பான், ரொம்ப இதா இருப்பான். அவன் தூரம் போய் அப்படியே உலகத்துக்குள்ள போயிடுவான். போயிட்டு நான் இனிமே ஏசப்பாட்ட போனா ஏசப்பா எப்படி ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வரும்போது பார்த்தா எங்க விட்டுட்டு போனானோ அதே இடத்துல ஏசப்பா நின்றுட்டே இருப்பார். அது ஒரு நாடகம். அதே போலதான் உண்மை, என் வாழ்க்கையில் அது உண்மை. ஹல்லேலூயா. எங்க நான் விட்டுட்டு போனேனோ அதே இடத்துல என் தேவன் எனக்காக ஏங்கிட்டு நின்றார். நான் கூப்பிட்ட உடனே பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன், மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் நன்னேரமே, மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் நன்னேரமே. அப்படி பேசுவார். ஹல்லேலூயா. அப்படி பேசுவார் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அதே அன்போட அதே நேசத்தோட உங்களோட அவர் இடைப்படுகிறவராய் இருக்கிறார். பேச அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். நம்ம இப்போ என்னோட லைஃப்ல எக்ஸாம்பிளா சொன்னேன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட புதிதுல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, அப்படிதானே? என் ஃப்ரெண்ட்ஸோட சத்தத்தை நான் கேட்டுட்டே இருந்திருப்பேன். ஆனா இப்ப எல்லாரும் கான்டாக்ட்ல இருந்தாலும் நான் யார்கிட்ட
கிடையாது. எப்போச்சும் ஏதாவது மெசேஜ் பண்ணாங்கன்னா ரிப்ளை பண்ணிப்பேன். அதுக்கு அடுத்த கட்டம் நான் யார் சத்தத்தை அதிகமாக கேட்டுட்டு இருந்திருப்பேன்? நான் வேலை பார்த்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்க சத்தத்தை கேட்டுட்டு இருந்திருப்பேன். அது இப்போ எங்கே இருக்காங்கன்னே எனக்கு தெரியாது. அடுத்தது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சத்தத்தை கேட்டுட்டு இருந்திருப்பேன். அப்படி தானே? சத்தங்கள் மாறிட்டே இருக்கும். உங்களை சுற்றி கேட்குற சத்தங்கள் மாறிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சத்தம் ஒருக்கா தொனிச்சிச்சுல்ல, அந்த சத்தம் இப்போ என்ன கூப்பிட்டாலும் என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது. எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ரட்சிக்கப்பட்டப்போ அந்த ஏசப்பா என்னை பார்த்து என் பிரியமே, இல்லை ஏதோ என்ன அன்பா ஒரு வசனம் சொல்லி கூப்பிட்டு நான் இப்படி வைக்க போறேன்னு சொல்லும் போது இருந்த அந்த ஃபீலிங்ஸ் இன்னமும் அவர் கூப்பிடும் போது இருக்கு. ஆமென். குழந்தை முதல்ல அம்மா அப்படின்னு கூப்பிடும் போது அப்படியே நமக்கு புல்லரிக்கும். அம்மான்னு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி புல்லரிக்குதுல்ல, 5-6 தடவை கழிச்சு அம்மானு கூப்பிடும் போது தயவு செய்து அமைதியாடுறா. மாறுதில்ல. ஆனா மாறாத ஒரு சத்தம் என்ன அப்படின்னா அவருடைய சத்தம். ஒவ்வொரு டைம் நம்மகிட்ட பேசும்போது அது பலமுள்ளதா இருக்கும். ஒவ்வொரு டைம் பேசும்போது நமக்கு அது சந்தோஷத்தை தருகிறதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாவத்தினாலே தேவ சத்தத்தை இழக்கிறோம். இங்க ஒரு தேவ மனுஷர் இருக்கிறாரு. இந்த தேவ மனுஷர்கிட்ட கர்த்தர் எப்படியெல்லாம், கடைசியில் கொஸ்டின் கேட்பேன். அதனால கரெக்டாக கவனிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க. வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சுக்கோங்க, நான் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யார் அவர் அப்படின்னா ஆபிரகாம். யார்? ஆபிரகாம். இந்த ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசினாரோ அப்படியெல்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்ட்டையும் கர்த்தர் பேச விரும்புகிறார். ஏன்னா ஆபிரகாமும் ஒரு மனுஷன்தான், நம்மளும் ஒரு மனுஷன்தான். ஆபிரகாமும் அழைப்பின் சத்தத்தை கேட்டு இனத்தாரை விட்டு அவர் பின்னாடி வந்தவர் தான். நாமும் அழைப்பின் சத்தத்தை கேட்டு நம்ம பாவ உலகத்தை விட்டு அவரை பின்பற்றி வந்தவங்க தான். ஆமென். ஆபிரகாம் கேட்ட முதல் சத்தம் என்னது? அழைப்பின் சத்தம். உங்க செவிகள் அது தொனிச்சிச்சின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். முதல் சத்தம் கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்யறாரு? பின்பற்றி வராரு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அது எங்க இருக்கு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அந்த அழைப்பின் சத்தத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கீழேயே பார்த்தோம்னா 12ஆவது அதிகாரத்திலே 2, 3, 7, 13ஆவது அதிகாரத்துல 14, 15, 16 போன்ற பகுதிகளில் எல்லாம் ஆபிரகாமோட கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அழைப்பின் சத்தம். அழைப்பு முடிச்சு ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு என்ன செய்கிறார்? என்ன கொடுக்கிறார்? வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம்னா இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. சில டைம் அது நம்மளுடைய எண்ணத்திற்கு ரொம்ப குறைவானதா இருக்கும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை எல்லாம் நீங்க நினைச்சு உங்க கண்ணோட்டத்திலேயே நீங்க பாப்பீங்க. அது என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் ஆகும்போது சொன்னாரு, உன் மூலமா நான் ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியை எழுப்புவேன். உடனே நம்மளோட வார்த்தை எப்படி இருக்கும்னா, எப்பவும் அண்ணன் கிட்ட சொல்வேன், என் பையன் வளர்ற வரைக்கும் தான், என் பையன் பிறக்கிற வரைக்கும் தான். ஏன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த கடமை என்னது? ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியை எழுப்பணும், அவ்வளவுதான். இதே சொல்லிட்டே இருப்பேன். அண்ணன் சொல்லுவாங்க, எதையாவது பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட போய். இல்லை, எனக்கு ஆண்டவர் அப்படிதான் கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியை நீ எழுப்பு. எனக்கு ஆண்டவர் பையனை தருவாரு, அவனை ஆண்டவருக்காக நான் எழுப்புவேன், அவ்வளோதான். அப்புறம் எங்கேயாவது உட்காந்து என்னே சரணுடையவரே அப்படியே பாடிட்டு அப்படி போயிடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது தான் இப்போ நாட்கள் வர வர தெரியுது, ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அதை நான் நினைச்ச பிரகாரமாய் அல்ல, ஆங்காங்கே ஒரு மரத்தை கர்த்தர் விளைய செய்து கொண்டிருக்கிறார். கனியினால பூமி முழுவதும் நிரப்பத்தக்கதாய் பகுதிக்கு ஒருவராய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் விசுவாசம் உள்ள சந்ததி. ஹல்லேலூயா. நேற்றைய தினத்துல ஒரு பெரிய சாட்சி என்ன அப்படின்னா, 3 மீட்டிங் கேன்சல் ஆச்சு. வெள்ளிக்கிழமை நைட்ல 3 மீட்டிங், வெள்ளிக்கிழமை 2 மீட்டிங் கேன்சல் ஆச்சு, காலையில ஒரு மீட்டிங் கேன்சல் ஆச்சு. 3 கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆனோடனே எனக்கு ராத்திரி ஜபிக்கவே முடியல, மனசெல்லாம் பாரம். நான் தேவ சத்தத்தை கேட்டேனா இல்லை நானா செஞ்சுட்டேனான்னு ரொம்ப அங்கலாய்ப்பு. அப்போ அண்ணன்ட்ட போய் சொன்ன, சில டைம் நமக்கு திட்டம் விழும், ஆமா நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் சொல்லணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் சொன்னேன், ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுது, காஃபி குடிப்போமா? சரி குடிப்போம். அதுக்கப்புறம் சொன்னேன், என் மனசெல்லாம் பாரமா இருக்கு, ஏன்னா நான் தேவ சத்தத்தை நான் தான் வாரேன்னு சொல்றேன், நான் தான் வரலன்னு சொல்றேன், ஏன் இப்படி நான் பண்றேன், ஆண்டோடைய சித்தமான்னு எனக்கு தெரியல.
ஆனால் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால அண்ணன் ஆறுதலாக சொன்னாங்க, இப்போ நீ 3வது ஒரு திட்டம் வச்சிருக்கல, அதுவும் நாளைக்கு நடக்காது, வேற ஏதோ ஆண்டவர் செய்ய போறாருன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த 3வது திட்டமும் கேன்சல் ஆகி சர்ச்சில் வந்து உட்கார்ந்தா எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் நல்லா ஜோம் பண்ணணும், எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த யூத் மீட்டிங்கை டிவியில் போட்டு கொடுத்துட்டு பிள்ளைங்களை பார்க்க வச்சுட்டு பின்னாடி உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என் இருதயம் பயங்கர பாரமாயிட்டு, நிறைய காரியங்களை ஊழியத்தில் நடந்த எல்லா தோல்விகள் கஷ்டங்களை நினச்சி நான் ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏங்க மட்டும் தான் செஞ்சேன்னு சொல்ல முடியும், வார்த்தையே வரல. அப்படியே அழுதுட்டே இருந்தேன். ஏன்பா இப்படி இருக்கு, ஏன்பா என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஏன்பா நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களையும் வந்துருவாங்கன்னு நினைக்கும் போது அவங்க மாறிடுறாங்க. அப்படியே ஏங்கி அழுதுட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். என்ன வார்த்தை தெரியுமா? நீ வாலிப பிள்ளைங்களை எழுப்பி நிலைக்க வைக்கணும்னு நினைக்கிற, ஆனால் இந்த இடத்துல இருந்து அநேக ஊழியர்களை நான் எழுப்புவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீ எந்த பிள்ளைங்க நிலைக்கலன்னு நினைக்கலையோ, இதே இடத்துல தேசத்திற்கு அநேக ஊழியர்கள் கடந்து போவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரச் செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோ நெக்ஸ்ட் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளல அப்படின்னா இப்பவும் நீங்க தேவ சத்தத்தை கேட்கலன்னு அர்த்தம். ஆமா, பானுக்கு கொடுப்பார், ரம்யாக்கு கொடுப்பார், நதிஷாக்கு கொடுப்பார், பெத்தனாச்சியக்கா கொடுப்பார், எல்லாருக்கும் கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? வாக்கு தத்தத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியே இறுக பிடிச்சுக்கிற மாதிரி கொடுப்பார். நான் என்னுடைய வாலிப நாட்கள் என்ன செய்வேன்னா, ஒரு வாக்குத்தத்தை எனக்கு நேரா வந்துச்சுன்னா நான் சொல்வேன், மறுபடியும் இந்த வசனம் எனக்கு வேணும்ப்பா, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கேன். அப்படி கேட்கும்போது மறுபடியும் பண்ண வைப்பார். ஒரே வாக்குத்தத்தத்தை 3 இடங்களில கொடுத்து நிச்சயப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் உங்களையும் என்ன நேசிக்கிறத விட ஜாஸ்தியா உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நேரா ஒரு வாக்குத்தத்தம் வருதா, மறுபடியும் கேளுங்க, அப்பா நீ நிச்சயம் பண்ணித்தாங்கப்பா, எனக்கு இதை ஒருக்கா கூட எனக்கு உறுதிப்படுத்தி தாங்கப்பா அப்படின்னு கேட்டா கோபிக்காமல் உங்களுடைய பலவீனங்களை பொறுத்து கொள்கிற தகப்பனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி உறுதியா கிடைக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை கையில பிடிச்சிட்டு நடந்து பாருங்க, கர்த்தர் அதிலே கொண்டு சேர்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ப்பே இல்லைன்றதாலும் பரவாயில்ல, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி வாக்குத்தத்தத்தை கொடுத்து அப்படி கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவார். நான் உனக்கு இதெல்லாம் செய்ய போறேன், நீ என் கூட நட அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் நாங்கள் பெரிய பெரிய துக்கமான சம்பவங்கள் நடந்தாலும் அது அப்படியே இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்க. இன்னைக்கு விசுவாசிகள் இவங்க வரலையேன்னு யோசிக்கிறோம், நாளைக்கு எப்படிடா எல்லாரையும் உட்கார வைக்கன்னு யோசிப்போம். போன வாரம் போகும்போது ஒரு பையன் பயங்கரமா எங்களை பார்த்து முறைச்சான். சே, இன்னும் இவன் முறைச்சிட்டு இருக்கிறானே எப்படி நம்மள அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்றேன், எப்படினாலும் சர்ச்சுக்குள்ள வருவான்ல, அப்ப நம்ம சொல்லி காட்டலாம், என்ன முறைச்சடா, என்ன பேச்சு பேசின பாத்தியா, ஆண்டோடைய அன்பு உன்னை விடலைன்னு சொல்லி காட்டலாம் என்ன. அதே போல் நேற்றுக்கு நைட்டு ஒரு மீட்டிங் கேட்டுட்டு இருந்தோம். அப்போது சொல்லும்போது நான் இந்த ஃபாதர் ஒவ்வொருத்தரையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பார். இன்னைக்கு தினேஷ் வாப்பா, முத்துகிருஷ்ணன் எங்கே போனப்பா, முத்துக்குமார் என்னாச்சுப்பா, ஜேசன் என்னாச்சுப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா நம்ம கெஞ்சுற மாதிரி தானே ஃபாதர் கெஞ்சிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஆமாம், அவர் பின்னாடி தான் இருக்கு, அப்படி கெஞ்சிட்டு இருக்க. ஆனால் ஒரு நாள் இந்த பிள்ளைங்கள்லாம் நான் உண்மையாக நான் அந்த பலிபீடத்தில் நின்று உண்மையாக சொல்கிறேன், எனக்கு சாமுவேல் நின்று ஆராதிக்கணும்னு பார்க்குற ஆசையை விட, ஏன்னா அதை கர்த்தர் கண்டிப்பாக அதை செய்வார், அதை விட எனக்கு பெரிய ஆசை என்ன தெரியுமா, நான் சாகறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கணும். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க இந்த ஸ்டேஜில் நின்று ஆராதனை நடத்தணும், இந்த ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணணும், இந்த ஸ்டேஜில் நின்று நம்ம கண்ணெல்லாம் ஆனந்த கண்ணீர்னால நிறைய தக்கதாக பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது ஆசையாக இருக்குது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம பிள்ளைகளை கர்த்தர் அப்படி நிறுத்துவார்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வார்த்தையை மறந்து போவாரோ, ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஆமென். இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல இப்படி சம்பவம் நடக்கும்போது நீங்க எல்லாம் எழுப்பி சாட்சிகளாய் நிற்கணும். ஆமென். கர்த்தர் நம் வாஞ்சையை செய்து முடித்தார், நம் ஆசையை அவர் நிறைவேற்றி கொடுத்தார், சொன்ன வாக்கை நிறைவேற்றினார்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென்.
நல்லவர், இப்படி வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மூன்றாவது அப்படியே கூடயே நடக்க ஆரம்பிச்சிருவார். ஃபர்ஸ்ட் அப்படி பேசிட்டு அப்படி போயிடுவாரா, நம்ம பிரியமா இருக்க இருக்க வாக்குத்தத்தை கொடுப்பார். வாக்குத்தத்தை கொடுத்தோடனே நம்ம இன்னும் அவர் கூட நெருங்க நம்ம கூடயே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவார் போற இடம்லாம். இங்க திடீர்னு சொல்றாரு ஆபிரகாம், எனக்கு குழந்தை இல்லையேப்பா. என்ன இல்லை அவருக்கு? குழந்தை இல்லையேப்பா, ரொம்ப வயசாயிடுச்சு, குழந்தை இல்லையே. பேசாம என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், ரொம்ப உண்மையா இருக்கான், ஆனா நான் பிள்ளையா வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அங்க குழப்பத்தை தீர்க்கிறார். ஆதியாகமம் 15:4 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போய் வாசிச்சுக்கோங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அபிரகாம். எப்படி பேசியிருப்பாரு அபிரகாம்? இல்ல அது உனக்கு சுதந்திரவாளி இல்ல, கற்ப பிறப்பாய் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி பேசுறார். அப்ப நம்ம நிறைய முடிவுகளை எடுக்க போகும்போது இல்ல ஆமென். எனக்கு நான் முடிச்சதுக்கு அப்புறம் 2 அலையன்ஸ் பாக்குறாங்க. முதல் அலையன்ஸும் டாக்டர் தான், 5 பிள்ளைங்க வீட்டுல, இது அது வேற ஊரு. ஆனா ஆண்டவர் எங்க அம்மா அப்பா பார்க்க போறாங்க. எங்க வீட்டுல ஒரு ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் பொண்ணை யாரும் பார்க்க கூடாது, இன்னமும் பெரிய ஆள் மாதிரி சொல்லிட்டு அங்க அம்மா அப்பா அங்க போறாங்க. போன அதே இரவுல கர்த்தர் எனக்கு சொப்பனத்தை கொடுக்குறாரு. இது இல்ல, என்னது இது இல்ல, இது நீ போனா ரொம்ப கஷ்டப்படுவேன், எனக்கு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அப்ப நான் காலையில எழுந்திரிச்சு எங்க அப்பாட்ட சொல்றேன்ப்பா, இது இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்க அப்பா சொன்னாங்க, ஏன்ட்டே சொன்னாரு, காலையில ஒரு சின்ன குழந்தை நின்று அழுதுட்டே இருக்கிற மாதிரி பார்த்தேன்டா, அது நீதான்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சிலர் நினைக்கலாம், அப்ப எங்கள்கிட்டலாம் ஆண்டவர் பேசலையே. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தை வச்சிருப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லியதை அப்படியே செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியை எழுப்பணும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு நேராய் நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். அப்போ நெருங்கி வந்து நீங்க என்ன குழம்பு வைக்கணும், இதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற சின்ன சின்ன காரியங்கள்லாம் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார், பேச விரும்புகிறவராய் இருக்கிறார். நிறைய டைம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு, பேசுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்லாம். யாரு நீ? பார்த்துட்டேன் அனித்து, காலை கீழே போடுறா. அப்ப அப்படி தேவன் என்ன செய்கிறார்? பேசுகிறவரா இருக்கிறார். நிறைய சாட்சி சொன்னா சொல்லிட்டே போகலாம், டைம் ஆடுனாலும் நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ஸோ குழப்பங்களை தீர்க்கிற விதமாய் பேசுவார். அதுக்கப்புறம் ஒரு ஆழமான அனுபவம் என்ன அப்படின்னா, ரகசியத்தை பேச ஆரம்பிப்பார். என்னது? ரகசியத்தை பேச ஆரம்பிப்பார். இப்போ நீங்க ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்றாங்க, சிஸ்டர் நான் இதை யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது, உங்ககிட்ட தான் மட்டும்தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னா அவங்க எவ்வளோ நம்புறாங்க, எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படின்றது தானே அர்த்தம். அப்படித்தானே? அவங்க பர்சனல் காரியத்தை நம்மகிட்ட சொல்லணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஆனா யார்ட்டையும் இதுவரைக்கும் சொல்லாததை சொல்ற மாதிரி ரகசியத்தை சொல்வாரு. அதுலயும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, 200-300 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத சொல்லுவாரு. சில வேளைகள்ல 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத கூட சொல்லுவாரு. யாருக்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாரு? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க, டக்கு டக்குன்னு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுமா, சொல்லு தைரியமா. தானியேல், ஏசாயா, அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க ரொம்ப முழிச்சனால இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். 15வது அதிகாரம் 13-14 எடுத்து வாசிங்களேன். இது எப்போ நடக்க போற விஷயம் தெரியுமா? கிட்டத்தட்ட 200 வருஷம் அப்புறம் நடக்கிற விஷயத்தை யார்கிட்ட சொல்றாரு? தேவையாங்க. இந்த பரலோக தேவனுக்கு நம்ம இவ்வளோ ஆழமான ரகசியத்தை பேசணுன்றது அவருக்கு தேவையா? ஆனா அன்பு, ஹல்லேலூயா, அன்பு. நீங்க உங்களுக்கெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, என் பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி இருப்பான், என்னுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் ராஜ்யத்துக்கு அடுத்த திட்டத்தை உன்னோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம சிந்தை எப்படி இருக்கு? குறுகி இருக்கு. அடுத்த வாரம் இந்த பிரச்சனை எப்படி முடியும் ஆண்டவரே? இந்த 2 லட்சம் கடன் எப்படி முடியும் ஆண்டவரே? அவர் ஐயோ, இதுட்ட பேசினாலும் என்ன செய்யாது? புரியாது. இது மனவாட்டி இல்லை, இது வேலைக்காரி. வேலைக்காரி மனைவிட்ட என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி குடும்ப கஷ்டம் இருக்குமா, இந்த மாசம் நீ கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 10,000க்குள்ள நீ ஓட்டிக்கோன்னு சொல்லலாம். வேலைக்காரிட்ட போய் சொல்ல முடியுமா?
இந்த மாதம் நான் உனக்கு 5000 சம்பளம் கொடுக்க முடியாதுமா, கஷ்டம். அது எப்படி? நான் வேலை செஞ்சேன்ல, எனக்குள்ள காசு எனக்கு. ஆமாம், நம்ம எப்படி இருக்கும்? வேலைக்காரிங்க மாதிரி போய் சின்ன 5க்கும் 10க்கும் போய் பரலோக தேவன்கிட்ட நேசர்கிட்ட போய் நின்றுட்டு, அப்பா அப்பா. அவரு நீ எத்தனை வருஷம்தான் இப்படி வளர்ச்சி குன்றுன, வளர்ச்சி இல்லாத, வளர்ச்சி பாதிக்கப்பட்ட, அதுக்கு வேற என்ன பேர் இருக்கு? என்னது அதுக்கு பேர் என்னது? வளர்ச்சி இல்லாம லூசுங்கிறாங்க வசந்தாக்கா. நான் சொல்லலை, நான் சத்தியமா சொல்லலை. அந்த வார்த்தைக்கு பொறுப்பேற்றுக் கொள்வாங்க வசந்தாக்கா. நம்ம அப்படி இருக்கோம். ஆமேன். பரிதாபமான நிலையில இருக்கோம். இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இதைதான் தானியேல்ட்ட இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பகிர்ந்து கொண்டார். இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, இப்ப நடக்கல அரசாட்சி, அதெல்லாம் பகிர்ந்து கொண்டார். நம்ம பைபிள் ஸ்டடியில பார்க்க முடியும். ஏசாயா புஸ்தகத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது எழுதி வச்சிருந்தேன் பைபிள் ஸ்டடிக்குன்னு சொல்லிட்டு. நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் மட்டும் அந்த ஏசாயால வந்து கிட்டத்தட்ட 634 தீர்க்க தரிசனங்கள் இருக்கான். ஏசாயால எத்தனை? ஏசாயா எப்போ வாழ்ந்து முடிச்சிட்டாரு. எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு, எத்தனையோ ஆயிரங்கள் வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்து முடிச்சிட்டாரு. அவர்கிட்ட இன்னும் எத்தனை தீர்க்க தரிசனம் சொல்லி ரகசியத்தை சொல்லியிருக்காரு? 634. தேவஜனமே, நீங்க சுற்றி இருக்கிற பகுதியை குறித்தும், உங்க பிள்ளைகளை குறித்தும், உங்க குடும்பத்தை குறித்தும் கர்த்தர் என்ன ரகசியத்தை சொல்லி இருக்கிறார்? உங்க தலைமுறையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன ரகசியத்தை சொல்லி இருக்கிறார்? ஆமென். இன்னும் நம்ம வெளி பிரகாரத்திலேயே நிக்கிறோமே, அவர் என் கூட வா, நான் உன்னோட ரகசியங்களை பேச விரும்புகிறேன்னு சொல்றார். எத்தனை நாள் மளிகை கடையில போய் நின்று லிஸ்ட் சொல்ற மாதிரி ஜெபம்னா லிஸ்ட சொல்லிட்டு போட்டுருங்க, இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம், ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். என் சமூகத்துல உட்கார்ந்து, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? என் குடும்பத்தை குறித்த நோக்கம் என்ன? என் கிராமத்தை குறித்த நோக்கம் என்ன? இந்த சபையில என்ன நீங்க இணைத்ததுடைய நோக்கம் என்ன? எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஊழியக்காரங்களை குறிச்ச நோக்கம் என்ன? எங்களோட சொல்லுங்கப்பா, நாங்க என்னப்பா செய்யணும்? என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க விருப்பம் தான் எனது ஆசை, உங்க விருப்பம் தான் எனது ஆசை, உங்க ஏக்கம் தான் எனது சித்தமையா, உங்க ஏக்கம் தான் எனது விருப்பமையா. ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். செய்வோம், சொல்லவே மாட்டோம்ல. சொல்லி அவர் பாட்டுக்கு ஏதாவது செய்யணும் சொல்லி, அது எதுக்கு கஷ்டம்? ஆமா, ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தலைமுறைகளுக்கு அடுத்த ரகசியத்தை, தலைமுறைகளுக்கு அடுத்த ரகசியத்தை. இப்ப பாப்பாக்காவுடைய பெரிய கவலை என்ன இருக்கு? நதிஷாவை நான் எப்படி கரை சேர்ப்பேன்? ஆண்டவர் சொல்றாரு, நதிஷாவுடைய பேத்தியோடைய ரகசியத்தை நான் என்ன செய்ய போறேன்? பேரனுடைய ரகசியத்தை நான் பேசலான்னு வந்த அற்ப விசுவாசியே. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் அவருடைய திட்டங்கள் எல்லாம். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அப்படி உங்களை நடத்த விரும்புறார். ஆமென். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி வெளிப்படுதுன்னா, உன் பார்வை இப்படி இல்லாம இப்படி ஆகட்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் பேச விரும்புறேன் மகளே, நான் பேச விரும்புறேன். நீ எப்ப பாரு வந்து மூச்சு முட்டை கண்ணீரோட உன் காரியத்தை சொல்லி அழுது முடிச்சுட்டு எழும்பி போறியே, என்னை ஏன் நீ பேச விட மாட்டேங்கிற? என்னை ஏன் உன் வாழ்க்கையை பார்த்து பேச விட மாட்டேங்கிற? ஏன் என்னுடைய ஆசை என்னோட நீ பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிற? சில டைம் சொல்லுவாங்க, நான் என்னதான் சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். சொல்லியிருக்கீங்களா யார்ட்டையாவது அழுதுகிட்டே, ஏங்கி நான் என்ன சொல்ல வரேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க? சொல்லியிருக்கீங்களா யாராச்சும்? சொல்லாதவங்க இங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இருக்க மாட்டீங்க தானே? என்ன பேச விட மாட்டேங்கிறீங்களே, நான் என்ன நினைச்சிட்டு சொன்னேன், நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, நான் என்ன சொல்ல வந்தேன் நீ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, சொல்லியிருக்கீங்கல்ல. அப்படி அந்த பரலோக தேவன் ஏங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
அவற்றை பெயர் மாற்றத்தை குறித்து பேசுகிறார். பெயர் மாற்றமும் விருத்த சேதனமும். இது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 7வது வசனத்துல இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல இருக்கு. டைரி கொண்டு வராதவங்க எல்லாம் அடுத்த வாரம் 100 ரூபா ஃபைனு. 100 ரூபா ரொம்ப சின்ன அமௌண்டா இருக்கும். 1000 ரூபா ஃபைனு. எப்படி வாங்கிடுறீங்கன்னு பார்ப்போன்னு தினேஷ் இருக்கான். சரி. ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, உங்கள் குறைகளை அவர் உணர்த்துகிறவராய் இருப்பார். அது வேற யார் சொன்னாலும் நம்மளால ஏத்துக்க முடியாது. அப்படித்தானே? நம்ம குறைய நான் என் குறைய என்கிட்ட சுட்டி காட்டினா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. குறை யாரு சொன்னாங்களோ தீர்த்து கட்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும்? சொல்றக்கு நீ பெரிய ஆளோ, ஒன்னு எனக்கு தெரியாதா, அப்படிதான். அது மனுஷ இயல்பு. அப்படிதானே? மனுஷ இயல்பு. ஆனா இங்க தேவன் என்ன செய்வார்? தேவன் சுட்டி காட்டினார் அப்படின்னா நம்ம இருதயம் உடைஞ்சிரும். எவ்வளவுப்பட்ட பெரிய பெரிய திடமான மனுஷனும் என்ன செஞ்சிருவான்? உடைஞ்சு போயிடுவான். அப்ப தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னோட உன் குறைகள் எல்லாம், அது ஒருவேளை நமக்கே அது தப்புன்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இது தப்பு, நீ யோசிச்சல்ல, நீ மனசுல கொஞ்சம் ஒரு மாதிரி தாழ்வா அவங்கள யோசிச்சல்ல, அது எனக்கு துக்கப்படுத்துச்சுப்பா. உன்னை அறியாமலே உனக்கு ஜென்ம சுபாவம், சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயம் உனக்குள்ள இருக்குல்ல, அதை வெட்டி தூர எரிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி தேவன் நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார். அன்பா பேசி, அவருக்கு எப்படி பேசி எப்படி சரி கட்டணும்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு சரியா பேசி உங்களை நேரா நடத்துறதுக்கு ஒருவேளை மனுஷங்க இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பரலோக தேவனுக்கு எப்படி பேசி எப்படி அன்பு காட்டி, அடிக்கடி ஜாஷுவா எஸ்டர் பாஸ்டர் சொன்னார், அவர் கம்பெடுத்து திருத்த மாட்டாரு, அவர் அன்பெடுத்து திருத்துவாரு. ஹல்லேலூயா. கம்பால அடிச்சு இங்க வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல, அன்பால அடிச்சு கொண்டு வந்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னுமாப்பா அன்பு அப்படின்னு கேட்டா, ஆமா நான் இன்னும் ஒன்னு நேசிக்கிறேன். அந்த அன்பை பார்த்து பார்த்து கர்த்தர் நெருக்கி சேர்க்கிறார். இது மாத்திரமல்ல தேவஜனமே, கடைசியா பார்த்தோம் அப்படின்னா உடன்படிக்கை செய்கிறார். அவர் என்ன செய்யறாரு? உடன்படிக்கையை அவருடைய 1000 தலைமுறைகளோடு அவர் செய்கிறார். நீங்க யார் யாரோ உங்களோட உடன்படிக்கை பண்ணவங்க உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். உடன்படிக்கை பண்ணவங்க உங்களை ஏமாத்தி இருக்கலாம். இப்ப நிறைய பேர் சரி வேண்டாம் அந்த எக்ஸாம்பிள் எல்லாம். சரி, உடன்படிக்கை நிறைய பண்ணியிருப்பாங்க. அந்த உடன்படிக்கையில என்ன இருக்கும்? ஏமாற்றப்பட்டிருப்போம். அப்படிதானே? ஆனா இந்த தேவன் உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தினால உடன்படிக்கை பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, உங்க தலைமுறைகள் தலைமுறைகள். ஹல்லேலூயா. தலைமுறை, இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கோங்க. தலைமுறைகளுக்குள்ளே தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கரம், தேவனுடைய வெளிப்பாடுகள் கடந்து செல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை விட உங்களுடைய அடுத்த தலைமுறை கர்த்தருக்காய் எழுந்து ஜொலிக்கணும்னு விரும்புறவங்க அப்படியே முழங்கால் படிடுங்களேன். அப்படியே முழங்கால் படிடுங்களேன். அது அப்படி அப்படி ஒரு உடன்படிக்கை வரணும் அப்படின்னா உங்களை தாண்டி உங்களுக்குள்ளே இருந்து அப்படியே அந்த உடன்படிக்கை நிமித்தமா உங்க பகுதி ஆசீர்வதிக்கப்படணும். உங்க உடன்படிக்கை நிமித்தமா, உங்களோட அவர் பண்ண உடன்படிக்கை நிமித்தமா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம பட்ட நெருக்கம், நம்ம பட்ட துன்பம், நம்ம பட்ட எல்லா சாபங்களையும் நம்ம தலைமுறைக்குள்ள கடந்து போக கூடாது. நம்ம தலைமுறைக்குள்ள கர்த்தருடைய உடன்படிக்கையோட பிள்ளைங்க எழும்பணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அன்னைக்கு அந்த ஆபிரகாமோட நீங்க செய்த உடன்படிக்கை என்னோட இந்த வேலையில செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் மாறட்டும் தகப்பனே. அப்பா, நீங்க எங்களோட நிறுத்த விரும்புகிற கர்த்தர் அல்ல. எங்கள் தலைமுறைகளுக்குள்ளே உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தணும், நீங்க நடத்தி செல்லணும்னு விரும்புறீங்கப்பா. உங்களை நடத்துங்கப்பா.